வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபின்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பிளாக் வாரண்ட் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 7 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 50 மினிட்ஸ் டியூரேஷன், ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா பிளாக் வாரண்ட் அப்படின்ற ஒரு நாவல், அந்த நாவல் ஆக்சுவலா தீகார் ஜெயில நடந்த உண்மை கதைகள் இருக்குல்ல, அதை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு நாவல். அந்த நாவலை எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனில் குப்தா அப்படின்ற ஒரு நபர். இவரு தீகார் ஜெயில ஜெயிலரா வேலை பார்த்திருப்பாரு. அவரோட பீரியட் ஆஃப் டைம்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் அங்க நடந்துச்சு, அண்ட் என்னென்ன இன்சிடென்ட்ஸை இவர் கண்ணால பார்த்தாரு, அண்ட் என்னென்ன மாற்றங்கள் இவர் கொண்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த சீரீஸ்ல சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த சீரீஸ்ல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஸ்டார்டிங்ல அந்த சுனில் குப்தா கேரக்டரை காட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப பயந்த சுபாவமா, எதுக்காக இந்த வேலைக்கே வந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் கெட்ட வார்த்தை கூட டக்குன்னு வாயில வராது, அந்த மாதிரியான ஒரு நபரா இருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் எப்படி எவால்வ் ஆகுறாரு, டுவர்ட்ஸ் எண்ட் எவ்வளவு அக்ரெசிவா மாறுறாரு அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒண்ணு கொண்டு வருவாரு. அதாவது எல்லாத்தையும் யுனைட் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அது உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல ஜெயில் நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி சில சம்பவங்களை காட்டியிருப்பாங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு அந்த பில்லா ரங்கா இவங்க 2 பேரும் தூக்குல போடுற அந்த ஒரு இன்சிடென்ட் அப்பதான் நடந்திருக்கும். சோ அது ரிலேட்டடா நடக்கக்கூடிய அந்த டிராமா அப்படின்றது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல அந்த JNU யூனிவர்சிட்டி பசங்க எப்படி அந்த ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்ற அந்த மாஸ்டர் பிளான் இருக்குல்ல, அதுவுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல நிறைய ரியல் ஈவெண்ட்ஸோட லிங்க் பண்ணி சொன்னது அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப பாக்குறதுக்கு நீட்டா இருந்துச்சு. உதாரணத்துக்கு சார்ல்ஸ் சோப்ராஜ் அப்படின்ற ஒரு நபரை பத்தி காட்டியிருப்பாங்க. அந்த நபரை பத்தி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அவர் இந்த ஜெயில என்னென்ன மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ணாரு, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அவரை வச்சு பார்ட் 2 பிளான் பண்ணுது அப்படின்றதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. அதே மாதிரி சீக்கியர்கள் கலவரம் அப்படின்றது அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நடந்திருக்கும். சோ அந்த சீக்கியர்களை ஜெயிலுக்குள்ள அகாமடேட் பண்றதுல என்ன மாதிரியான சேலஞ்ச் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்பவே நீட்டா சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி சுனிலோட சேர்ந்து இன்னும் ஒரு 2 கொலீக் இவங்க கூட இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுலயும் குறிப்பா ஒரு நபர் ஒரு மாதிரி பிளே பாய் மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அவருக்கும் சீனியர் ஆபீசரோட ஒய்ஃபுக்கும் ஒரு அஃபேர் இருக்கும். சோ அதுல என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான பரபரப்பும் இருந்துச்சு. ஓவரால் ரொம்பவே நீட்டா நிறைய விஷயங்களை காட்டின ஒரு சீரிஸ் தான். பட் இந்த சீரிஸ்ல எனக்கு பிரச்சனையா பட்ட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 3 கேங்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. ஒன்னு ஹட்டி, இன்னொன்னு சிங் கேங், இன்னொன்னு தியாகி அப்படின்ற கேங். இந்த 3 கேங்ஸோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதுமே சூப்பரா இருக்கும். சோ இதை வச்சு பயங்கரமான கேம் ஏதோ நடக்க போகுது, இல்ல பயங்கரமான டிராமா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ரொம்ப சாதாரணமா கடந்து போன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. இன்னுமே அது ரிலேட்டடான டீடைலிங் அப்படின்றது பெட்டரா இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த சீரிஸோட அந்த லாஸ்ட் 3 எபிசோட்ஸ் 5, 6 and 7 இதோட பேஸ் அப்படின்றதுமே கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். ரொம்பவே ஸ்லோவா போன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருந்துச்சு. பட் ஓவரால் கம்ப்ளீட் சீரிஸா பார்க்கும்போது ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.25 out of 5. அடல் கன்னடா பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தைகள் அப்படின்றது சரளமா இருக்கும். அது மட்டும் இல்லாம வயலண்டான சில காட்சிகள் இருக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.